நம்ம லாஸ்ட் வீக்கு பயந்த மாதிரியே நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நம்ம வேம்பயரோட ரூம்குள்ளேயே போயிட்டாரு. அதாவது நம்ம மானசாவை மீட் பண்ண போயிட்டாரு. நம்ம வேம்பயர் வந்து திரும்ப கழுத்தில் கடிச்சு அனுப்பும் அப்படின்னு பார்த்தா என்னங்க இது ரொம்ப நல்ல அட்வைசஸ்லாம் கொடுத்தாங்க. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம மானசாவாது அப்படிங்கிற மாதிரி நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ அவர் வந்து ரீனாவை பற்றியெல்லாம் ஓப்பன் அப் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நல்ல சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கொடுக்குற ஒரு ஒரு அட்வைஸும் பார்க்குற நம்ம வியூவர்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா யூஸ் ஆகும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான அட்வைஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த வேம்பயர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இந்த வாரம் இல்லைனாலும் இப்போ கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு மேட்டர் நோட் பண்ணிங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து அனிதா கிட்ட போய் பேசுவார் தெரியுமா. இந்த மாதிரி ஏன் நீ இப்படி டல்லாக இருக்க, என்கிட்ட வந்து பேசலாமே, என்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு இதில் கோவப்பட்டு வேறு சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ வந்து என்கிட்ட நீயே பேசணும்ல அப்படின்லாம் கோவப்படுவார். பட் நான் ரிட்டனில் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம அர்ஜுன் வந்து நான் யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில, எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதனால தான் நான் வந்து ட்ரிங்க் எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. ஏன் அவருக்கு வந்து அனிதா ஃப்ரெண்டு கிடையாதா? இதுக்கு முன்னாடிலாம் நம்மளே பார்த்துருக்கோம். அவர் வந்து அனிதா கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ இவர் ஏன் இப்போ அனிதா கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. நல்ல வேலைங்க நம்ம வந்து அனிதாவை வந்து மிகப்பெரிய சைக்கோவாக மாற்றிடுவாங்களோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ட்ராக்கு மாறிடுச்சு. அனிதா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நைட்லேயே வந்து நல்லவங்கள ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுன்கிட்ட பேசினதுக்கப்புறமா அவங்க வந்து திரும்ப நார்மல் ஆகிட்டு பழைய அனிதா வந்து ஓரளவுக்கு வெளியே வந்துட்டாங்க. அதுவும் இந்த குணா அண்ட் அனிதாக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்பப்பான்ற மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம குணா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அனிதாவை போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்தார். பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் சால்வ் பண்ணி திரும்ப அனிதா பழைய அனிதா சீசன் 1 அனிதா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த அனிதாவை அப்படியே கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ போன வாரம் வந்து எதில் முடிச்சாங்க, நம்ம ரதியும் விஜயும் மீட் பண்ணுறதுல அப்படியே முடிச்சாங்க இல்லையா. ஸோ நம்ம ரதி அண்ட் விஜயோட மீட்டிங் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம விஜயோட கேரக்டரைசேஷன் வந்து சூப்பராக இருக்குது. அவர் பேசுறது ஒரு மாதிரி எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிறது, நடுவில் பார்த்தீங்கன்னா ரதி மேம்கிட்ட வந்து அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. நம்ம ரதி அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. ரீனா தான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரீனா கிட்ட என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்களோ அதே டெக்னிக்கை தாங்க பாரபட்சம் பார்க்காம நம்ம டாக்டர் விஜய் கிட்டயுமே யூஸ் பண்றாங்க. ஒர்க்னா மட்டும் நார்மலா பேசுறாங்க. அதை தவிர்த்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஏதாவது பேசிட்டா இப்போ எதுக்கு நீங்க இருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தானே, அப்போ அதை பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா அதுன்னு இன்னும் கொஞ்சம் ஃபன் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நம்ம தேவ் வேற வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இதில் தேவை வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கனால ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு ரதியவே வந்து தேவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அதெல்லாம் வந்து செம ஃபன் டைமிங்காக இருந்தது. அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தேவ் அண்ட் விஜய் வந்து அந்த பாரில் உட்காந்து பேசினப்போ தேவ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் தெரியுமா. எனக்கு இது பிரச்சனை, ரதி வந்து இப்படி தான் பார்த்தேன், இப்படி இப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ அவருக்கு வந்து ரதி அண்ட் தேவ் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மேட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணனால ஓ இவங்க தான் அந்த ரதியா, அப்போ இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனையா, டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்களான்ற எல்லா மேட்டருமே அவருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு கிளாரிட்டியாக. ஸோ இவர் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு ரதி கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாரா, இல்லை அவர் வந்து இல்லை அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ப்பா அப்படிங்கிறத அவர் நினைக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ரீனா அண்ட் விஜயோட மீட்டிங்குமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இல்லையா. ஏன்னா வந்து பொண்ணும் அப்பாவும் மீட் பண்ணிக்கிறாங்க, 2 பேருக்குமே தெரியாது அப்படிங்கிறப்போ அதை ஒரு நார்மலாக வைக்காமல் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து வச்சது வந்து நல்லா இருந்தது. எனக்கு என்னமோ அந்த விஜய் டாக்டரை பார்க்கவே பிடிக்கல, என்னமோ வைபே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் கரெக்டாக அவர் அதை கேட்டுட்டு என்னது ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட கான்வர்சேஷனே இப்படி ஸ்டார்ட் ஆனது வந்து அது ஒரு மாதிரி நல்ல டச்சாக இருந்தது. ஆனால் இதிலலாம் ஒரே ஒரு மேட்ரு தாங்க. நம்ம ரீனா வந்து அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஓகே நார்மலாக ரதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாயிண்ட்டை ஒன்று கொண்டு வருவாங்க. ரதி மேம் இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறனால தான் டாக்டர் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு கூட எனக்கு ரதி தான் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்வாங்க. இதை வந்து இப்போ அவங்கள கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சம்மந்தமே இல்லாமல் அந்த கான்வர்சேஷன்லாம் விஜய்ன்ற பேர் அவங்க தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே அந்த டைலாக் வந்து இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே அவருமே விஜயா என்ன சொன்னீங்க, பேர் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே வந்து அவர் போகிறாரு. ஸோ மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரண் அண்ட் நிலோஃபர் தாங்க. ஸோ அதுவுமே நம்ம போன வாரமே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம், கண்டிப்பாக இதுக்கப்புறமா கிரண் போய் நிலோஃபர்கிட்ட வந்து சாரி கேட்பாருன்னு. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா சும்மா இருந்த ராக்கியை கூப்பிட்டு நம்ம கிரண் எனக்கு ஹெல்ப் வேணும்லாம் கேட்டுட்டு கரெக்டாக அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நிலோஃபரும் கிரணும் பேச ஆரம்பிச்சுன்னா கிரண் வந்து டபால்னு ராக்கியை கழட்டி விட்டது வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ ராக்கியை வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யார் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சீனுக்கு வேணால் அவர் வந்து ஃபன் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வச்சிருக்கிறாங்க. அது நல்லா ஃபன்னாக தான் இருக்குது. ராக்கிக்கு அது சூப்பராக செட் ஆகுது. பட் எனக்கு என்னமோ அவருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வந்து ஒரு சர்ஜரியில் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஏன்னா நம்ம சினிமா டாக்டரோட பொண்ணு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவருக்குன்னு ஒரு ட்ராக் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி அவரை தனியாக விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த 4 எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த 4 எபிசோட பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, நான் சொன்னது நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.